अगणित गुणगण सीताभिराम जय जय राम जानकी राम मोहन रूप अनंत नाम जय जय राम जानकी राम कौसल्यतनया कोसल राम जय जय राम जानकी राम कारुण्यमूर्ति कमनीय नाम जय जय राम जानकी राम शेषकल्प सुख निद्रित श्याम जय जय राम जानकी राम अवतार मूर्ति अद्भुत नाम जय जय राम जानकी राम क्षीराब्दिवास अनंत शयन जय जय राम जानकी राम अखिलांड कोटि ब्रह्मांडनाथ जय जय राम जानकी राम अमरवंदित आनंद रूप जय जय राम जानकी राम सुरनर प्रार्थित वैकुंठ धाम जय जय राम जानकी राम अवनीतनया லக்ஷ்மண ஹனுமத் சமேத கோதண்ட ராமசுவாமி பரபிரம்மனே நமக. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் சேரும், வீடியல் வழியதாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. பக்தர்களே, சிலை என்றாலே வில், அதாவது கோதண்டம் என்று பொருள். அந்த கோதண்டத்தை கையில் ஏந்திய அந்த கோதண்ட ராமசுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனக்கு மிகவும் பிரியமான சிறிய திருவடி என்று போற்றப்படும் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் இதோ நமக்கு தரிசனம் தருகிறார். கற்பூர மங்கள நீராஜனம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இதை தரிசித்து ஸ்ரீராமபிரானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, நேற்றிரவு பெரிய திருவடி எனும் கருடாழ்வாரின் திருத்தோள்களில் நாம் எம்பெருமானை சேவித்தோம். இதோ இப்போது சிறிய திருவடி என்று போற்றப்படும் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே எம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார் என்கிறார் கம்பநாட்டாழ்வார். அதாவது ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராவணாதிகளால் அபகரிக்கப்பட்ட சீதாதேவியை தேடி வரும் வேளையில் வானர தலைவன் சுக்ரீவனின் நண்பன் அனுமன் ஸ்ரீராமனை காண்கிறான். அப்போதுதான் மேற்கண்ட ஸ்லோகத்தால் அவர் ஸ்ரீராமனை சேவித்ததாக கம்பர் வர்ணிக்கிறார். பக்தர்களே, அன்று ராமன் எப்படி ஆஞ்சநேயரின் நெஞ்சில் பதிந்தனாரோ அந்த ராம நாமம் எப்போதும் அவருடைய நெஞ்சில் இருப்பதாக நாம் அறிகிறோம். ஆஞ்சநேயர் பக்த சிரோமணிகளில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை எனலாம். அத்தகைய அற்புதமான மகான் மாருதி என்கிற ஆஞ்சநேயர் 7 மலைகள் கொண்ட திருமலையில் ஒன்று அஞ்சனாத்ரி. அங்கே தவமிருந்த அஞ்சனாதேவிக்கு வாயுதேவனின் அனுகிரகத்தால் பிறந்தவரே ஆஞ்சநேயர். சத்துர்வேத நிபுணர், நவ வியாக்கரண பண்டிதர், சொல்லின் செல்வர் என்று ராமபிரானாலேயே போற்றப்பட்டவர். புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத்பவே. பக்தர்களே, அந்த ஹனுமனை பூஜித்த மாத்திரத்தில் நமது புத்தியும் நமது விவேகமும் வளரும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் இதோ இப்போது நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சாதாரணமாக நாம் ஒன்றை நோக்க வேண்டும். பெரிய திருவடி என்று தோற்றப்படும் கருடாழ்வாரின் அந்த கருட சேவையின் போது எம்பெருமான் தன்னுடைய திருக்கால்கள் 2ஐயும் கருடாழ்வாரின் 2 கைகளில் இருக்கும்படி அமைத்திருப்பார்கள்.
ஆனால் இந்த சிறிய திருவடி எனப்படும் ஆஞ்சநேயரான் அந்த வாகனத்தில் ராமன் ஹனுமனின் தோள் மீது அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? ராம ராவண யுத்தத்தில் ஹனுமனை தேராக ராமபிரான் வைத்துக்கொண்டு போரில் வெற்றி கொண்டதாக ராமாயணம் கூறுகிறது பக்தர்களே. ஆகவே ராமபிரான் இதோ இந்த சிறிய தருவடி எனும் ஹனுமனின் தோள்களில் இருப்பதை இப்போது நாம் காண்கிறோம். கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றின்னாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். கம்ப நாட்டாழ்வாரின் அழகான சொல்லலங்காரம் இது. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது ஐம்பூதங்களில் ஒன்றான வாயுதேவனின் மகன். அஞ்சிலே ஒன்றை தாவி, அதாவது நீர் எனப்படும் சமுத்திரத்தை தாண்டி. அஞ்சிலே ஒன்றின் ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அதாவது வானவெளியில் பறந்து. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு, அதாவது பூமியில் கண்டெடுக்கப்பட்ட சீதா பிராட்டி. அஞ்சிலே ஒன்று வைத்தான், தன் வாளில் வைத்த அந்த தீயை கொண்டு லங்காதிபுரியே தகனம் செய்தான். ஆக அந்த ஹனுமனை நாம் சேவிக்க வேண்டும் என்கிறார். ஐம்பெரும் பூதங்களும் இந்த பதிகத்தில் உள்ளதை நாம் பார்க்கலாம். கம்ப நாட்டாழ்வாரின் சொல் அலங்காரத்தை எவ்வளவு போற்றினாலும் தகும். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். பக்தர்களே, மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானர யூத்த முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. பக்தர்களே, இங்கே வேங்கடத்து எம்பெருமான் எப்படி வேங்கட ராமனாக ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நாம் அந்த பிரம்மோற்சவத்தின் மீது சேவிக்கிறோமோ, அதே போல இதோ இந்த திருப்பதி பட்டணத்தில் கோதண்ட ராமனாக எழுந்தருளிருக்கும் அந்த ராமன் இப்போது அனுமனின் திருத்தோள்களில் பவனி வருவதை நாம் பார்க்கிறோம். ராம நாமமே துணையாக கொண்டு மகா சமுத்திரத்தை தாண்டி அசோகவனத்தில் சீதா பிராட்டியை கண்டு அவளின் சோகத்தை தீர்த்து பிராட்டியின் திருவாயாலேயே சிரஞ்சீவி என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றவர் ஹனுமன். ராவணாதிகள் அவர்களை ஸ்ரீராமன் சம்ஹாரம் பண்ணும்போது அந்த ஸ்ரீராமனை தன் தோள்களிலே சுமந்து கொண்டே ஸ்ரீராமன் யுத்தம் பண்ணுவதற்கு ஒத்தாசையாக இருந்ததும் இந்த சிறிய திருவடிதானே. அது மட்டுமன்றி அன்று சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அந்த லக்ஷ்மணனின் மூர்ச்சையை தெளிவித்ததும் இந்த ஹனுமந்தன் தானே. ஆக மொத்தத்தில் ஹனுமந்தன் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை எனலாம். ஸ்ரீ ராமாயண காவியங்களில் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். வால்மீகி ராமாயணம், துளசிதாசரின் ராமச்சரித்த மானஸ், கம்பர் எழுதிய கம்பராமாயணம் போல அபூர்வ ராமாயணம் என்றும் ஒன்று உள்ளது. இதில் ஒரு நிகழ்ச்சி, அதை இப்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன். யுத்த காண்டத்தில் ஒரு சமயத்தில் விபீஷணருக்கு ஒரு சந்தேகம் எழுந்ததாம். அந்த சந்தேகம் ஜாம்பவானை பற்றியது. பக்தர்களே, ஸ்ரீராமபிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள நட்பு, அந்த உறவு கெடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த சந்தேகத்தை ராமலக்ஷ்மணர்கள் இருவர் முன்னிலேயே ஜாம்பவானிடம் கேட்போம் என்கிற முடிவுக்கு வந்தாராம் விபீஷணர். பக்தர்களே, இந்த திருப்பதி திவ்ய சேத்திரத்தில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவில் ஜாம்பவானால் அமைக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? அது மட்டுமல்ல, ராம காரியத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவரின் அம்சமாக ஜாம்பவானும், பின்பு வாலியின் அம்சமாக இந்திரனின் அம்சமாக வாலியும், சூரியனின் அம்சமாக சுக்ரீவனும், வாயுதேவனின் அம்சமாக ஹனுமனும் வந்ததையும் நாம் அறிவோம். அந்த ஜாம்பவானை பற்றிய விஷயமே இது. நாம் எல்லோரும் இங்கு கூடியிருப்பது ஒரே லட்சியத்துக்காக. ஆகவே நமக்குள் எந்தவிதமான ரகசியமும் வேண்டாம் என்று ராமன் சொல்ல, அப்போது விபீஷணர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் அந்த பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையானீர்கள். நான் மட்டும் மூர்ச்சை அடையவில்லை. யாராவது பிழைத்திருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டு வரும்போது பாணங்களால் துளைக்கப்பட்ட நிலையில் ஜாம்பவானை கண்டேன். அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி என்னை கவலையடைய செய்தது என்றாராம். ராமன் தனக்கே உரிய புன்னகையுடன் மேலே சொல்லுமாறு கையசைக்க, ஜாம்பவான் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆஞ்சநேயர் நலமாக இருக்கிறாரா என்று. ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఎక్కడ హనుమంతునికెదురాలోకము, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఎక్కడ హనుమంతునికెదురాలోకము, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా. ముందట నేలెడి పట్టమునకు బ్రహ్మైనాడు, ముందట నేలిడి పట్టమునకు బ్రహ్మైనాడు, అందరు దైత్యుల చంపి హరి పేరైనాడు, ముందట నేలిడి పట్టమునకు బ్రహ్మైనాడు, అందరు దైత్యుల చంపి హరి పేరైనాడు, అంది రుద్రవీర్యము తానై హరుడైనాడు, అంది రుద్రవీర్యము తానై హరుడైనాడు, ఎందున హనుమంతునికెదురాలోకము, అంది రుద్రవీర్యము తానై హరుడైనాడు, ఎందున హనుమంతునికెదురాలోకము, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఎక్కడ హనుమంతునికెదురాలోకము, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా. చుక్కలు మూవ పెరిగి సూర్యుడు తానైనాడు, చుక్కలు మూవ పెరిగి సూర్యుడు తానైనాడు, చిక్కు పాతాళము దూరి శేషుడైనాడు, చుక్కలు మూవ పెరిగి సూర్యుడు తానైనాడు, చిక్కు పాతాళము దూరి శేషుడైనాడు, దక్కన వాయుజుడై జగత్ప్రాణుడైనాడు, దక్కన వాయుజుడై జగత్ప్రాణుడైనాడు, ఎక్కువ హనుమంతునికెదురాలోకము, దక్కన వాయుజుడై జగత్ప్రాణుడైనాడు, ఎక్కువ హనుమంతునికెదురాలోకము, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఎక్కడ హనుమంతునికెదురాలోకము, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా, ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా. జలధి పుటమిగిసి చంద్రుడు తానైనాడు, జలధి పుటమిగిసి చంద్రుడు తానైనాడు, మలసి మేరువు పొంత సింహమైనాడు, జలధి పుటమిగిసి చంద్రుడు తానైనాడు, మలసి
మేరువు పొంత సింహమైనాడు బలిమి శ్రీ వెంకటేశు బంటై మంగాంబుధీని బలిమి శ్రీ వెంకటేశు బంటై మంగాంబుధీని ఇలై హనుమంతునికెదురాలోకము బలిమి శ్రీ వెంకటేశు బంటై మంగాంబుధీని ఇలై హనుమంతునికెదురాలోకము ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా ఎక్కడ హనుమంతునికెదురాలోకము ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా ఎక్కడ హనుమంతునికెదురాలోకము ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా ఒక్కడే ఏకాంగ వీరుడురువికి దైవమౌనా உருவிக்கு தெய்வமௌனா உருவிக்கு தெய்வமௌனா. பக்தர்களே, வர்ணனையை தொடர்கிறேன். 6ஆம் நாளான இன்று காலை இதோ கோதண்ட ராமனை நாம் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடரலாம். நான் சற்று முன்பு சொன்னது, தங்களை விட ஜாம்பவானுக்கு ஹனுமனா முக்கியம் என்று விபீஷ்ணர் கேட்டபோது ராமர் என்ன சொன்னார் தெரியுமா? அதன் காரணத்தை நான் அறிவேன், இருந்தாலும் அதை ஜாம்பவானின் வாக்காலேயே நீர் தெரிந்து கொள்வது அவசியம் என்றாராம். உடனே ஜாம்பவான், இலங்கை அரசே, பிரபுவுக்கு தெரிந்தது உமக்கு புரியவில்லையே. ஹனுமன் ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும், அவன் நிச்சயமாக அனைவரையும் பிழைக்க வைத்து விடுவான். புத்தியிலும் சரி, பலத்திலும் சரி ஹனுமனுக்கு ஈடானவர் எவரும் இல்லை. ஹனுமன் உயிரோடு இருந்ததால் தானே சஞ்சீவி மலையை கொணர்ந்து அந்த லக்ஷ்மணரை பிழைக்க வைத்தான். அதனால்தான் நான் பதற்றத்துடன் ஹனுமனை பற்றி விசாரித்தேன் என்று பதில் உரைக்க விபீஷணர் வெட்கி தலைகுனிந்ததோடு ராமன் தன்னுடைய கூட உள்ள அனைவரையும் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார் என்றும் வியந்தாராம். ஒரு தலைவனுக்குரிய திறமை அதுதானே. ஆகவேதானே அவன் ராஜாராமன், அவனே கோதண்ட ராமன். அந்த கோதண்ட ராமனைத்தான் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து ஜோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடி வா என்று பெரியாழ்வார் தன்னை யசோதா தேவியாகவே கௌசல்யா தேவியாக பாவித்து கொண்டு குழந்தை ராமனுக்கு அமுதூட்டும் போது பாடிய பாசனம் இது. வெண்ணிலவே, உன்னை சுற்றி ஒளிவட்டம் பிரகாசிக்கும்படி நீ ஜொலிக்கலாம், ஆனால் என்னுடைய குழந்தையான இந்த ராமச்சந்திரனின் முக லாவண்யத்துக்கு முன்னால் நீ தோற்று போவாய். ஆகவே அந்த குழந்தை தன் சிறிய கைகளால் நிலா நிலா ஓடிவா என்று உன்னை அழைக்கிறான். அந்த சிறிய கைகள் நோகாத வண்ணம் சீக்கிரமாக வா என்று இந்த பாசுரத்தில் ஒரு தாய்க்குரிய பெருமிதம், அதோடு மட்டுமல்லாமல் கரிசனம். கரிசனம் என்றால் கவலை. அதாவது அந்த குழந்தையின் கை நோகப் போகிறதே என்ற கவலை ஒரு புறம் அந்த சந்திரனையே தோற்கடிக்கும்படியான முகலாவண்யம், மனோகர ஸ்வரூபம் தன் குழந்தைக்கு என்கிற பெருமிதம். ஆக மொத்தத்தில் அப்படிப்பட்ட அதோ அந்த கோதண்டராமனை இப்படித்தானே நாமும் தரித்து கொண்டிருக்கணும். ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் என்று அந்த ஸ்லோகத்தில் வர்ணித்திருப்பது நமக்கு நினைவுக்கு வருகிறதா? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதய நாதாயா சீதாய ஃபதையே நமகா என்று அந்த ராமபிரானை இருகரம் கூப்பி சேவிப்போம். அந்த மந்தகாச புன்னகையை பார்க்கும்போது நம்மையெல்லாம் அந்த புன்னகை எப்படி கவர்கிறது என்று தெரிகிறதல்லவா? பக்தர்களே, ராம அவதார இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு மனிதரை பார்க்கும் போதும் நமக்கு ஒவ்வொரு விதமாக தோன்றும். அதே போல ராமன்
அவர் கதாபாத்திரங்களை பாருங்கள். வால்மீகி அமைத்திருப்பதை ராமன், சீதா இவர்களுக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமாக அவர் கருதியது யார் என்றால் ஹனுமனை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் முழுவதும் அனுமன் செய்த அசகாய காரியங்களை பற்றித்தான் வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். ஹனுமான் சீதையை தேடிக்கொண்டு ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்த ராம லட்சுமணர்களை பார்த்து பயந்து போன சுக்ரீவன் அந்த வீரர்கள் யார் என்று விசாரித்து வரும்படி ஹனுமனைத்தான் அனுப்புகிறான். தன் வானர ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்த ஹனுமனின் வினயத்தையும் அந்த வாச்சாலகத்தையும் பார்த்து ஸ்ரீராமன் சொன்னாராம், 4 வேதங்களையும் கற்றவரான எவராலும் இவ்வளவு பண்போடு பேச இயலாது என்று அந்த முதல் சந்திப்பிலேயே சொல்ல அப்போதே ஹனுமன் ராம பக்தனாகிவிட்டான். அனாயசமாக பறந்து கடலை தாண்டி சீதையை தேடி அசோகவனத்தில் அவளுக்கு ராமனுடைய அந்த கனையாழி அங்குலிய பிரதானம் செய்து பின்னர் அந்த சீதையின் கோரிக்கைப்படி லங்கா தகனமும் செய்தான் என்று வால்மீகி வர்ணிக்கிறார். உல்லங்கிய சிந்தோ சலீலம் சலீலம் ஜனகாத்மஜாயா ஆதாய தகிவ ததாம் லங்காம் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி வர்ணிக்கிறார். சீதாதேவியின் கோரிக்கைப்படி அந்த வாலில் வைத்த தீயால் அந்த லங்காபுரியே தீக்கிரையாகும் போது கூட அவளது கோரிக்கையை ஏற்று அவர் அதை பாதியிலே நிறுத்தியதாக வால்மீகி கூறுகிறார். ஆக மொத்தத்தில் அந்த ஹனுமன் இல்லையே ராமாயணமே இல்லை என்பலாம். சாதாரணமாகவே நாம் எல்லோரும் பார்த்திருக்கலாம், ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதற்கு முன்னால் ஆஞ்சநேயரை பிரார்த்திப்பார்கள். முக்கால்வாசி வாகனங்களில் கூட ஹனுமனின் படத்தை வைத்து பின்பு செலுத்துவார்கள். அது ஏன் தெரியுமா? ஹனுமன் வாயுதேவனின் அனுகிரகத்தால் அஞ்சனாதேவிக்கு பிறந்தவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர், சிரஞ்சீவி என்கிற வரத்தை பிரம்மதேவனிடமின்று பெற்றவர். ஆகவால் அவரால் தன்னை மலையைப் போல பெரிதாக்கிக் கொள்ளவும் முடியும், எறும்பைப் போல சிறிதாக்கிக் கொள்ளவும் முடியும், காற்றை விட வேகமாக பறக்கவும் முடியும். ஆக மொத்தத்தில் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத தூரத்தை கூட எளிதில் கடந்து செல்ல முடியும். அத்தனை வேகம். ராமாயண காவியத்தில் சீதையின் இருப்பிடத்தை சம்பாதி மூலம் தெரிந்து கொண்டதும் அந்த மகா சமுத்திரத்தையே தாண்டி லங்கையை அடைந்து அசோகவனத்தில் பிராட்டியை கண்டு ராமபிரானின் கழையாழியை கொடுத்த அல்லவா இவர். அதே போல பிராட்டி தந்த அந்த சூடாமணியோடு மீண்டும் கடலை தாண்டி வந்து பிரபுவிடம் கொடுத்து அவரது வேதனையும் தணித்தார் அல்லவா. அது மட்டுமல்ல, மகாபாரதத்தில் கூட பார்த்தோமானால் தன்னுடைய சகோதரனான பீமனுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல பீமரும் வாயுபுத்திரன்தான். அர்ஜுனனின் அந்த கொடியில் வீற்றிருந்து அவனை கொல்ல வந்த எதிரிகளின் அத்தனை அஸ்திரங்களையும் தவிடு பொடியாக்கினவர் இந்த ஹனுமனே. ஆகவேதான் நாம் பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமைய ஹனுமனை பிரார்த்திக்கிறோம். அவரது திருவுருவ படத்தையும் வாகனங்களில் வைத்துக்கொண்டு பிரயாணத்தை தொடங்குகிறோம். பக்தர்களே, இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தில் மயங்கி விழுந்த அந்த லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த ராமனின் ஆசியை பெற்றவர் இவரே. அது மட்டுமல்ல, ராமர் இவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு என்னுடைய தம்பியான பரதனை போன்றவர் நீங்கள் என்று சொல்லும்படியாக செய்தவர் இந்த ஹனுமார். ஆக ஹனுமானால் முடியாத காரியமே இல்லை. சீதாராம பட்டாபிஷேகம் மங்களகரமாக நிறைவேறியதும் ஒரு நாள் ஹனுமனை அழைத்தாராம் ராமச்சந்திர பிரபு. ஹனுமனே, நீ கண்டேன் சீதையை என்று முதலில் சொன்னது எதற்காக என்று கேட்டபோது அப்போதுதான் ஹனுமன் சொன்னாராம், சீதாதேவியினுடைய சௌக்கியத்தை தெரிந்து கொள்ள தாங்கள் எந்த அளவு ஆவலாக இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவேதான் முதலில் கண்டேன் சீதையை என்று சொல்லி பின்பு அந்த சீதாதேவி அளித்த அந்த சூடாமணியை தங்களுக்கு தந்தேன் என்று. எப்படிப்பட்ட அறிவு, எப்படிப்பட்ட புத்திசாலி என்று நமக்கு ஹனுமனை பற்றி தெரிகிறது அல்லவா. ஆகவேதான் புத்திர்பலம் யசோதரியம் என்று அந்த ஹனுமனை நாமும் போற்றுகிறோம். பக்தர்களே, ஹனுமனுக்கு அது மட்டுமல்ல, தன்னடக்கமும் மிகவும் அதிகம். தன்னுடைய பெருமைகளை அவர் தானே சொல்ல மாட்டாராம். ஒரு சமயம் ராமபட்ட அபிஷேகம் முடிந்ததும் சீதாதேவி
லக்ஷ்மணர் அருகில் இருக்கும்போது இதை தெரிவுபடுத்தினாளாம். அப்போது சீதா எப்படிப்பட்ட ஒரு தீரத்தோடு அனுமன் தன்னை காப்பாற்றியதை சொல்லத் தொடங்குகிறார். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் ஆகிய அஷ்ட சித்திகளையும் கையாண்டு அனுமன் செய்த அந்த வீர சாகசங்களை சொன்னாராம். அப்போது லக்ஷ்மணர் அனுமனை பார்த்து, உமக்கு தற்பெருமை கிடையாதே என்று என் மதனியார் சொன்னார்களே, இப்போது உன் பெருமைகளை கேட்க நீ இங்கேயே இருக்கிறாயே என்று கேட்டாராம். அதற்கு ஹனுமன் சொன்னாராம், இளவலே, நான் இங்கே இருப்பது என்னுடைய அஷ்டமகா சக்திகளை பயன்படுத்தி சாகச நிகழ்ச்சிகளை செய்ததை கேட்பதற்காக இல்ல. அந்த 8 சித்திகளையும் அடியேனுக்கு தந்தது ஸ்ரீ ராமபிரானின் அருளும் அவரது திருநாமமும் அவரது அனுகிரகமும். ஆக இந்த சாகசங்கள் எல்லாம் என் பெருமையை பறைசாற்றாது, நமது ராமபிரானின் பெருமை என்றாராம். भजे दिव्य प्रभावं देवदेवं भजे दिव्य प्रभावं देवदेवं भजे दिव्य प्रभावं रावणासुरवैरिरणपुङ्गवं रामं दिव्य प्रभावं रावणासुरवैरिरणपुङ्गवं रामं देवदेवं भजे दिव्य प्रभावं राजवरशेखरं रविकुलसुधाकरं राजवरशेखरं रविकुलसुधाकरं आजानुबाहु नीलाभकायं आजानुबाहु नीलाभकायं राजारिकोदण्ड राजदीक्षा गुरु राजारिकोदण्ड राजदीक्षा गुरु राजीवलोचनं रामचन्द्रं रामं देवदेवं भजे दिव्य प्रभावं रावणासुरवैरिरणपुङ्गवं रामं देवदेवं भजे दिव्य प्रभावं पङ्कजासन विनुत परमनारायणं पङ्कजासन विनुत परमनारायणं शङ्करार्जितजनक चापदलनं शङ्करार्जितजनक चापदलनं लङ्काविशोषणं लङ्काविशोषणं लालितविभीषणं लङ्काविशोषणं लालितविभीषणं वेङ्कटेशं साधु विबुधविनुतं रामं वेङ्कटेशं साधु विबुधविनुतं रामं देवदेवं भजे दिव्य प्रभावं रावणासुरवैरिरणपुङ्गवं रामं देवदेवं
दिव्य प्रभावम् பக்தர்களே, வர்ணனையை தொடர்கிறேன். ஹனுமனை வணங்கினால் சனீஸ்வரனிடம் கூட பயப்பட தேவையில்லையாம். அது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இலங்கை போரின் போது இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தினால் மயங்கி வீழ்ந்த லக்ஷ்மணரை காப்பதற்காக ஹனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வரச் சென்றது தெரிந்த விஷயமே. இது ராவணனுக்கு தெரிந்ததும் அப்போது ராவணன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சனி பகவானை போய் ஹனுமனை தடுத்து நிறுத்து என்று கட்டளையிட்டாராம். அப்போது அவரது கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த ஹனுமனை போய் வழிபடுத்தாராம் சனி. அப்போது சனி பகவானை பார்த்து, ஹனுமன், நான் இந்த சஞ்சீவி மலையை சேர்த்து விட்டு திரும்பி வந்து உன்னோடு போர் போகிறேன், இப்போது எனக்கு நீ வழியை விடு என்றாராம். ஆனால் சனியோ விடுவதாக இல்லை. உடனே என்ன செய்தாராம் தெரியுமா? சனியை அப்படியே தனது வாலில் சுற்றி கட்டி கொண்டு லங்கைக்கு போய் சஞ்சீவி பர்வதத்தை கொடுத்து அதில் உள்ள மூலிகைகளால் இளையோனுக்கு வைத்தியம் செய்ய, பின்பு மீண்டும் வந்து அதே இடத்தில் வைத்துவிட்டு பின்பு சனி பகவானை அவிழ்த்து விட்டாராம். பக்தர்களே, விமோச்சனம் பெற்ற சனி பகவான் இனி தங்களை வணங்கும் அடியவர்க்கு என்னால் எந்தவிதமான பாதிப்பும் வராது என்று வாக்களித்தாராம். பக்தர்களே, ஆகவேதான் சனிக்கிழமைகளில் எப்படி நாம் சீனிவாசனின் திருக்கோவில்களில் கூட்டம் கூடுகிறதோ அதே போல ஹனுமன் இருக்கும் அந்த சன்னதியிலும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஹனுமன் நின்ற இடத்தில் சனி இருக்க மாட்டார் என்று ஒரு நம்பிக்கை. இன்னும் கேட்டால், தேனி மாவட்டத்தில் கம்பம் அருகே உள்ள ஒரு ஸ்தலத்தில் சனி பந்தன ஹனுமான் என்று ஒரு ஹனுமரின் விக்கிரகம் உள்ளது. இதை பக்தர்கள் அப்படி போற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருக்கு வடமாலை சாத்தி பரிகாரமும் செய்கிறார்களாம். ஆக மொத்தத்தில் ஆஞ்சநேயரை கண்டால் அந்த சனி பகவானே நடுங்குகிறான் என்றால் அவரது திறமையை நாம் என்ன சொல்வது? ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக மாறியது எப்படி தெரியுமா? குழந்தை ஆஞ்சநேயராக இருக்கும் போதே ஆஞ்சநேயருக்கு பலம் அதிகம். வானில் உள்ள சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்து பிடிக்க முயன்ற போது இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு வந்தே குரு பரம்பரா யோனித்யமத்ய ராமானுஜரணம் பிரபத்திய மாதாபிதாயதனயா போதே பதன்மயானாமாக்கியத்தனக்குலபதே குலாபிராம பிரணமாமி மூர்த்தனா புதம் தரத் மகதா குயவட்டனா ஹரி பக்திதார பக்தாங்கிரணமரஹாளிதீந்திரமித்ரான் முந்தூத்தனஞ்சே முயத்தவரைத்துரைத்து வந்து வாயார வாழ்த்து மைபம் வருணல் குலோரன் அரண்பேர் ஒரு ஆதித்தருளாமுயத்து கோம கழந்து மந்தோத்த நஞ்ச ஏத்தவாய் எம்மோடு ஏ கோடு நாவே தாடங்கிழவே வைபகவாய்
అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా సీత శిఖామణి రామునికి చేకొని తెచ్చితివి అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా సీత శిఖామణి రామునికి చేకుని తెచ్చితివి అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా 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 అంబోధి లంఘించితివి హనుమంతుడా కుంభినీజ దూతవైతి గురు హనుమంతుడా అంబోధి లంఘించితివి హనుమంతుడా కుంభినీజ దూతవైతి గురు హనుమంతుడా గురు హనుమంతుడా గురు హనుమంతుడా గంభీర ప్రతాపమున కడగితివి గంభీర ప్రతాపమున కడగితివి జంపారి చేవరములు చేయనందితివి గంభీర ప్రతాపమున కడగితివి జంభారి చేవరములు చేయనందితివి అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా సీత శిఖామణి రామునికి చేకొని తెచ్చితివి అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా 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 అంజనీదేవి కుమార హనుమంతుడా కంజాప్త ఫలహస్త ఘన హనుమంతుడా అంజనీదేవి కుమార హనుమంతుడా పంజాబ్ ఫలహస్త ఘన హనుమంతుడా ఘన హనుమంతుడా ఘన హనుమంతుడా సంజీవని తెచ్చిన శౌర్యుడవు సంజీవని తెచ్చిన శౌర్యుడవు రంజిత వానర కుల రక్షకుండవైతివి సంజీవని తెచ్చిన శౌర్యుడవు రంజిత వానర కుల రక్షకుండవైతివి అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా సీత శిఖామణి రామునికి చేకొని తెచ్చితివి అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా అఖిల లోకైక వంద్య హనుమంతుడా 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 హనుమంతుడా
లంక సాధించిన హనుమంతుడా చటుల సత్వ సమేత జయ హనుమంతుడా అటలంక సాధించిన హనుమంతుడా చటుల సత్వ సమేత జయ హనుమంతుడా జయ హనుమంతుడా జయ హనుమంతుడా ఘటన నల మేల్మంగా కాంతు శ్రీ వెంకటేశునకు ఘటనానల మేల్మంగా కాంతు శ్రీ వెంకటేశునకు తటుకన బంటవై ధరణి నిల్చితివి ఘటన నల మేల్మంగా కాంతు శ్రీ వెంకటేశునకు తటుకన వంటవై ధరణి నిల్చితివి అఖిల లోకైకవంద్య హనుమంతుడా సీత శిఖామణి రామునికి చేకొని తెచ్చితివి అఖిల లోకైకవంద్య హనుమంతుడా అఖిల లోకైకవంద్య హనుమంతుడా 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 பக்தர்களே, சற்று முன்னால் அந்த குழந்தைகள் இரு கை கூப்பியவாறு பக்தியுடன் ஆடினதை நான் பார்த்தோம் அல்லவா? பக்திக்கு எத்தனையோ விதங்கள் உள்ளன. அதில் இது போன்ற ஒரு பக்தியும் உண்டு. அதில் மிகவும் சிறந்தது எது என்றால் ஆஞ்சநேயரின் பக்தி. ஆஞ்சநேயருக்கு தன்னுடையது என்று ஒரு சிந்தையும் கிடையாது. அவருடைய முழு நேரமும் அவருடைய முழு மனதும் ராமா 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 என்று ராமனின் மேலேயே இருந்ததாம். ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி என்று எப்படி மாறினார் தெரியுமா? குழந்தை ஆஞ்சநேயருக்கு எக்கச்சக்கமான திறமை உண்டு. ஆகவேதான் வானில் உள்ள சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்து அதை கூட பிடிக்க முயன்றாராம். உடனே இந்திரன் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய வஜ்ராயுதத்தால் தாக்க உயிரிழந்தது போல மயக்கமுற்றாராம். இதை கண்ட அஞ்சனா தேவி மனம் வருந்தி வாயுதேவரை பிரார்த்தித்ததோடு உடனே வாயுதேவன் கோபம் கொண்டு தனது இயக்கத்தையே நிறுத்திவிட்டாராம். காற்று இல்லாவிட்டால் என்ன ஆகும்? ஜீவராசிகள் அனைத்தும் மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்பட்டதாம். உடனே தேவர்களும் கந்தவர்களும் ஓடி பிரம்மதேவரிடம் சென்று முறையிட அவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயுதேவனிடம் வந்தாராம். அவரது மடியில் கிடந்த அந்த குழந்தையை பிரம்மா தனது கரத்தால் தடவி கொடுக்க உடனே குழந்தை கண் விழித்ததாம். பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, எதிர்காலத்தில் இந்த குழந்தைதான் ராமகாரியத்துக்கு உதவப் போகிறான். ராவணன் முதலான அரக்கர்களால் ஏற்பட்ட துன்பத்தை அழிக்கப் போகிறான். ஆகவே இவனுக்கு வேண்டிய வரங்களை நீங்கள் அருளுங்கள். அதன் மூலம் வாயு பகவனும் திருப்தி அடைவான் என்று சொல்ல, முதலில் சூரிய தேவன் தனது ஒளியில் 100ல் 1 பங்கை ஆஞ்சநேயருக்கு அளித்து அவருக்கு குருவாக இருந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்தாராம். வருணதேவன் காற்றாலோ நீராலோ இவனுக்கு மரணம் இல்லை என்றும், யமதர்மன் எக்கார கொண்டும் இவனை எந்த வியாதிகளும் அண்டாது என்றும் வரவளித்தாராம். குபேரன் ஹனுமனுக்கு சோர்வே வராது என்றும், சிவபெருமான் தனது அஸ்திரங்களால் அவனுக்கு மரணம் இல்லை என்றும், விஸ்வகர்மா தன்னால் செய்யப்பட்ட எந்த ஆயுதங்களாலும் ஆஞ்சநேயர் பாதிக்கப்படமாட்டார் என்றும் வரம் தந்தாராம். முடிவாக பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும், தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் நினைத்த இடத்துக்கு நினைத்த வேகத்தில் செல்ல முடியும் என்றும், யுத்தத்தில் அவருக்கு தோல்வியே இல்லை என்றும் வரவழைத்தார். त्वया सहद्रवीणमिच्छमानाव्रजङ्गोमन्तमुषिजो विववृः अस्ताव्यग्निर्नराग्नसुषेवो वैश्नर ऋषिभिः सोमा गोपाः अद्वेषेद्या वा पृथिवी हुवेम देवा धत्तरयिमस्मे सुवीरम् समिधाग्निन्दुवस्यत घृतैर्बोधयतातिथिम् आस्मिन् हव्याजुहोतना उदुत्वा विश्वे देवा अग्ने भरन्तु चित्तिभिः स नो भव शिवस्त्वग्न सुप्रतीको विभावासुः
प्रेदग्ने ज्योतिष्मान्याहि शिवेभिरर्चिभिष्ट्वं बृहद्भिर्भानुभिर्भासन्माहिग्ंसीस्तन्वा प्रजाः अक्रन्ददग्निस्तनयन्निवद्यौः क्षामारेरिहद्वेरुधः समञ्जन् सद्यो जज्ञानो विहिमिद्धो अख्यदारो दासी भानुना आभात्यन्तः श्रीणामोदारो धरुणो रयीण प्रप्रायमग्निर्भारतस्या शृण्वे वियत्सूर्यो न रोचाते बृहद्भाः अभियः पूर्वं वृतानासु तस्थो दीदाय दैव्यो अतिथिः शिवो नाः దర్శించడానికి తమ యొక్క పనులన్నీ కూడా మానుకొని ఎందుకు మానుకొని రామచంద్ర మహారాజుకు
शुभमूर्तिకి जय जय वासुदास वरदुनको जय जय वासुदेव शुभमूर्तिకి जय जय वासुदास वरदुनको जय जय दास जना वनरतुनको जय जय दास जना वनरतुनको जय जय वासरपति कुलमणिకి जय जय वासरपति कुलमणिకి जय 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 रामचंद्र महाराज को जय जय भूमि तनयापतिకి जय जय सामजवर संत्रात को जय जय श्याम सुंदर मूर्तिకి जय 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 பக்தர்களே, கோதண்ட ராமனுக்கு ஜே ஜே என்று சொல்லி ஜெயராமனாக இப்போது பாடியதை நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த ராமபிரான் ராவணனுடைய யுத்தம் செய்து அது ஜெயித்த பிற்பாடு சீதா பிராட்டி யுத்தத்தில் என்ன நடக்கிறதோ என்று கவலையோடு இருக்க வெற்றி செய்தியோடு பறந்து வந்த ஹனுமான் ஸ்ரீராம ஜெயம் என்று கல்லில் எழுதி காட்டினாராம். ஏனெனில் சந்தோஷத்தில் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லையாம். ரா என்றால் அக்னி பீஜம், அது அகங்காரத்தை குறிக்கும். மா என்றால் அமிர்த பீஜம், அது அன்பை நிறைக்கும். ஆக மொத்தத்தில் அகங்காரத்தை நீக்கி மனதிலே அன்பை நிறைப்பதே ராமநாமம். அந்த ராமன் ஜெயித்து விட்டான் என்று சொல்வதே ஸ்ரீராம ஜெயம். எதிரிகளை நம் அருகில் நெருங்க விடாமல் தடுக்கும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகின்ற பலன் இந்த ராமநாம ஜபத்தை செய்தாலே நமக்கு கிட்டுமாம். ஆகவேதான் தபஸ்கள் ஜபங்கள் இவற்றால் கிடைக்கும் பலனை விட மேன்மை தருகிறது இந்த ராமநாம ஜபம். இப்போது கூட நமது வீடுகளில் பார்க்கலாம், எல்லோரும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தில் எழுதுவார்கள். ஏன் தெரியுமா? நீ எத்தனை தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறாயோ அத்தனை அளவுக்கு உனக்கு ராம பக்தி அதிகமாகிக் கொண்டே போகும் என்று ஒரு பொருள். ஆகவேதான் அன்று ஹனுமன் எழுதி தந்த அந்த ஸ்ரீராம ஜெயத்தை இன்றும் நமது குடும்பத்தில் உள்ள பெண்கள் எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பக்தர்களே, அந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயரை பற்றி இன்னும் கூட ஒரு சுவையான தகவல் உள்ளது. அதாவது ராமதூதனாக ராமநாமத்தை பஜித்து கொண்டு அந்த மகா சமுதிரத்தை தாண்டி இலங்கையில் அசோகவனத்துக்குள் நுழைந்து அந்த தேவியை தரிசிக்கிறாராம் அனுமன். அப்போது முதலில் தேவியின் திருப்பாத விரல்களில் இருக்கும் அந்த மெட்டியை தரிசித்துவிட்டு கண்களை மேலே தூக்குகிறாராம். அங்கே தேவியின் நெற்றியில் குங்குமத்துக்கு பதிலாக செந்தூரம் விளங்கியதாம். உடனே அவர் தேவியை பார்த்து ஏன் என்று கேட்க பிராட்டி பதில் சொன்னாளாம், அப்பனே, குங்குமம் கலையக்கூடியது, செந்தூரம் கலையாதது. எவ்வளவு அழித்தாலும் அதனுடைய அடையாளம் அப்படியே பதிந்திருக்கும். என் நாதனான ஸ்ரீராமபிரானின் நினைவு எப்போதும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் இருப்பது போல என் நெற்றியிலும் இந்த செந்தூரம் அழியாமல் இருக்கும் என்று உரைக்க உடனே ஹனுமன் என்ன செய்தார் தெரியுமா? என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் எஜமானரான ஸ்ரீராமனின் நினைவு அழியாமல் இருக்க இன்று முதல் நான் என் உடல் முழுவதுமே சிந்தூரத்தை பூசிக்கொள்வேன் என்று ஹனுமன் செய்தாராம். ஆகவேதான் நாம் கூட பார்க்கலாம், கோவில்களில் ஆஞ்சநேயருக்கு சிந்தூரம் பூசும் வழக்கம் வந்தது. அது மட்டுமல்ல, அந்த ஸ்ரீராம ராவண யுத்தம் முடிவற்ற வெற்றி செய்தியை தேவிக்கு சொல்ல அசோகவனத்துக்கு வந்தபோதும் ஆஞ்சநேயர் தேவியை கண்டபோது அவருக்கு பேச நாய் எழவில்லை என்று நான் சொன்னேன் அல்லவா? அப்போது கூட அந்த சிந்தூரத்திலாலேயே அவர் அந்த ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி காட்டினதாக அபூர்வ ராமாயணம் சொல்கிறது. பக்தர்களே, ஆக அந்த ராம பக்தியை, அந்த ஹனுமனின் பக்தியை நம்மால் சொல்லி இயலாது. அது மட்டுமல்ல, சில கோவில்களில் நாம் பார்த்தோமானால் ஹனுமந்தனின் வாலில் ஒரு மணி இருப்பதை பார்க்கலாம். முக்காவாசி
கர்நாடக கோவில்களில் இந்த மணி இருக்கும். இதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. லங்கைக்கு போருக்கு வானர சேனையோடு சென்றார் அல்லவா ராமர். அப்போது அதில் சில வானரங்கள் உயரமாகவும் சில வானரங்கள் குள்ளமாகவும் இருந்ததாம். அந்த குள்ளமாக இருக்கும் வானரங்கள் மொத்தம் 1000 பேர். இவர்களை சிங்களிகள் என்று அழைப்பார்கள். இந்த வானர வீரர்கள் போருக்கு செல்லும் போது அவர்கள் குடும்பத்தார் கண்களில் நீர் வழிய விடை கொடுக்க, அப்போது ராமபிரான் சொன்னாராம், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், இவர்கள் அனைவரையும் பத்திரமாக கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பு என்று கூறினாராம். போரோ ஆரம்பமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அரக்கர்கள் மடிந்து போக ராவணன் தூங்கிக் கொண்டிருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னாராம். கும்பகர்ணன் ராவணேஸ்வரருக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை. ஆகவே அவரும் போருக்கு புறப்பட்டார். அவரது மகா பெரிய உருவத்துக்கு ஏற்றாற்போல் அவரது தேரும் அத்தனை பெரியதாம். அதே போல அதில் ஆடிக்கொண்டிருக்கிற மணிகளும் பெரிசாம். உக்கிரமான போரில் கும்பகர்ணன் ராமபாணத்துக்கு பலியாக அவன் அப்படி தேரிலிருந்து கீழே விழும்போது அவனுடைய கை அந்த மணியின் மீது பட அந்த மணியும் கழன்று கீழே விழுந்ததாம். அந்த மணி இந்த குள்ளமான வானரங்களின் மேல் விழுந்து அவர்களையே மூடிவிட்டதாம். அவர்கள் அந்த மணியின் அடியில் அகப்பட்டு கொண்டார்கள். பாவம், பயந்து போய் இனி நாம் என்ன செய்வது என்று வருந்த அவர்களுள் ஒரு மூத்தவரான வானரம், ராமர் நம்மையெல்லாம் பத்திரமாக திருப்பி அழைத்து செல்வதாக வாக்களித்தார் அல்லவா, ஆகவே நாம் நாமத்தை ஜபித்துக் கொண்டே காத்திருப்போம், நிச்சயமாக ராமர் வந்து நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லிக்கொண்டு அந்த குள்ளமான அந்த வானரங்கள் அனைத்தும் ராம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்ததாம். போரெல்லாம் முடிந்து விட்டது. சீதா பிராட்டியோடு அயோத்திக்கு செல்ல ராமன் தயாரானாராம். அப்போது நம்மோடு வந்த வீரர்கள் அனைவரும் பத்திரமாய் இருக்கிறார்களா என்று சுக்ரீவரிடம் கேட்க, எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் இந்த சிங்களிகள் என்ற அந்த கூட்டத்தை மட்டும் காணவில்லை என்று சொல்லவே, உடனே கணமும் தாமதியாமல் ராமன் தன்னோடு ஆஞ்சநேயரை அழைத்து கொண்டு ரணபூமி முழுவதும் தேட அங்கே அந்த பெரிய மணியை கண்டாராம். அனுமா, அந்த பெரிய மணியை கொஞ்சம் நகர்த்து என்று ராமர் கட்டளையிட, அனுமன் தன்னுடைய வாளின் நுனியாலேயே அந்த மணியை தூக்க அதன் அடியில் இந்த சிங்களிகள் என்ற அந்த வானரங்கள் ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாராம் ராமபிரான். உடனே அவர்கள் அனைவரும் வெளியே வர அனுமனை கண்டதும் ராமபிரானின் திருவடிகளோடு சேர்த்து அந்த சிரஞ்சீவியான இந்த ஹனுமனால் தான் நாங்கள் பிழைத்தோம், அவர் இந்த மணியை எடுக்காமல் போனால் எங்கள் கதி என்ன ஆகியிருக்கும் என்று கலங்க, நிச்சயமாக நானும் அனுமனும் உங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு இந்த லங்காபுரியை விட்டு போக மாட்டோம் என்று புன்சிரிப்போடு சொன்னாராம் ராமர். பக்தர்களே, ஆகவால்தான் முக்காவாசி கர்நாடக பிரதேசத்தில் உள்ள ஊர்களில் அங்கே இருக்கும் கோவில்களில் நாம் பார்க்கும்போது அந்த ஹனுமனுக்கு வாலில் மணியோடு இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த மணியை பார்க்கும்போது இந்த விஷயமும் நம்மளுக்கு கூடவே நினைவு வரும். ஆயிற்று. ராவண சம்ஹாரம் முடிந்து ராம லக்ஷ்மணர்கள் சீத்தையோடு அயோத்தி திரும்பி ஆயிற்று. ಮಗಟಿ ಮಿಗಲ ಹನುಮಂತರಾಯ ಮಗಟಿ ಮಿಗಲ ಹನುಮಂತರಾಯ ಮಗಟಿ ಮಿಗಲ ಹನುಮಂತರಾಯ దిగువ పట్టడములో నీ దేవా దిగువ పట్టడములో నీ దేవా హనుమంత మగటి మిగల హనుమంతరాయ దిగువ పట్టడములో నీ దేవా హనుమంత మగటి మిగల హనుమంతరాయ
చక్కగా తోక చాచి జంగవెట్టి చేచాచి అక్కజపు ప్రతాపపు హనుమంతుడా చక్కగా తోక చాచి జంగవెట్టి చేచాచి అక్కజపు ప్రతాపపు హనుమంతుడా రక్కసుల దును మాడి రాముని దేవులకు विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ గోవింద